நீங்கள் இந்த கீரியம் பாம்புன்ன உடனே உங்களுக்கு ஒரு கற்பனை வந்துடும். கீரியம் பாம்பு எப்படி சண்டை போடும், அதே மாதிரி 2 பேரும் பொருத்தம் இல்லாத இல்லறம் இல்லாமல் நல்லறம் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருப்பாளன்னு ஒரு பயம் வந்துடும். சரி, அந்த மாதிரி பயம் விலகிறதுக்கும் இந்த மாதிரி யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணியானன்ற நிர்பந்தம் இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்கிறோம். ஏன்னா 2 வீட்டுக்காருக்கும் பிடிச்சி போய் இல்லை ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு இல்லை சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்ற நிலையில் ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது கட்டாயம் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம். யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஜோஷியர். அப்போ என்ன பரிகாரம் பண்ணி திருமணத்தை நடத்தலாம்ன்றதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்கள் சுலபத்தில் பண்ணலாம். பிள்ளை வீட்டுக்கார் பெண் வீட்டுக்கார் யார் வேணால் பண்ணலாம். திங்கக்கிழமை உங்களுக்கு அஷ்டமி நவமியோட தவிர்த்துருங்க, கறி நாளை அவாய்ட் பண்ணிட்டுங்க. திங்கக்கிழமை காலம்பரை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய உதயத்தையும் கணக்கு பண்ணிக்கோங்க. சந்திர ஹோரையில் பூஜை பண்ணுங்க. பொதுவாக நல்ல அங்கஹீனம் இல்லாமல் ஆரோக்கியமான பசுவும் கண்ணுக்குட்டியோடு இருக்கணும். அதை அழைச்சிட்டு நீங்கள் வீட்டில் சந்தனம் குங்குமம்லாம் எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி இந்த பசுக்கு பின்னால் ஒரு முக்கோணம் எழுதி மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி சோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி இந்த இது வஸ்திரம் நம்ம சௌகரியம் கலர் வஸ்திரம் விட நம்ம சௌகரியம் ஒரு புடவை சிவப்போ பச்சையோ மஞ்சளோ புடவை வாங்கி கண்ணுக்குட்டிக்கும் அந்த மாலையை போட்டு பசுக்கும் மாலையை போட்டு மகாலட்சுமியை தியானம் பண்ணி இந்த தோஷம் விலகட்டம்னு சங்கல்பம் பண்ணி பெண்ணோட நட்சத்திரம் பேர் எல்லாம் சொல்லி கோத்திரம் ராசி எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி பின்னால் ஒரு மஞ்சளில் முக்கோணம் எழுதுறீங்க இல்லையா, அதில் மகாலட்சுமியை தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். அது அந்த அர்ச்சனைன்றது நீங்களே பண்ணுறதா இருந்தால் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு நீங்களே பண்ணலாம், இல்லை ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ணலாம். நீங்களே பண்ணுறதா இருந்தால் மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு இருக்குது. பிரகிருத்தியை நமகா, ஓம் விகர்த்தியை நமகா, ஓம் வித்யாய நமகா, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாய நமகான்னா இருக்குது. ஒரு அர்ச்சகர் பண்ணால் அவர் இன்னும் கொஞ்சம் முறையோடு பண்ணுவார். ஒருத்தர் யாராவது பக்கத்தில் ஒரு அர்ச்சகர் அவர் சொல்லி பண்ண சொல்லுங்க. ஸ்ரீ சுக்தமும் சொல்லி சோடசோபச்சாரங்கள் சொல்லலாம். இரண்யவர்ணாம் ஹரிணின்னு ஆரம்பித்து சொல்வாள். 15 இருக்குன்னு சொல்லி பண்ணுவாள். அப்புறம் அந்த பசுக்கு தேங்காய் வெத்தலை பாக்குப்பழம் கற்பூர ஆரத்திலாம் காமிச்சு சக்கரை பொங்கல் நைவேத்தியத்தை படைச்சி பசுவை அழைச்சிட்டு வந்தார் பாருங்கள், அவருக்கும் பண்ணணும். எப்பயுமே நம்ம கல்யாண வீடுகளில் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் யாரோ வாத்தியார் யாரோ ஆச்சாரியன் யாரோ அவரை கௌரவிப்போம். ஆனால் சமையல்காரை கூப்பிட்டு கவனிக்க மாட்டோம். ஆனால் கட்டாயம் கல்யாண வீடுகளில் கூட அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் கவனிக்க வெத்தலைப்பா கொடுக்குற மாதிரி அதே மேடையில் ஒரு தாம்பூலம் சந்தனம் இவருக்கும் கொடுக்கணும். அரைச்ச இந்த சமையல் பண்ணுறா பாருங்க அவருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் பசுவை அழைச்சிட்டு வரா பாருங்கள் கண்ணுக்குட்டியோட அதை அழைச்சிட்டு வரவாளுக்கும் அந்த வெத்தலைப்பாக்கு மரியாதை பண்ணணும். அப்புறம் இந்த பண்ணி வச்ச ஐயர் யாரோ அல்லது அந்த அந்தனர் யாரோ அவருக்கும் அந்த உரிய மரியாதைகளை செய்யணும். இது பண்ணிட்டா இது பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இதை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஏதாவது நல்ல ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஆலயமாக இருக்கலாம். அங்கே உங்களுக்கு மகிழ மரம் அல்லது செண்பக மரம் வாங்கி நடணும். அதை நட்ட அன்னைக்கு மட்டும் 9 பிடி மொச்சையை ஊற வச்சு அந்த ஜலத்தை மரத்துக்கு கொடுங்க. மொச்சையை பசுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வருஷா வருஷம் மனமான அதே நாள் அதே நட்சத்திரம் வரும்போது இந்த மகிழ மரத்தையும் செண்பக மரத்தையும் நட்டுக்கிட்டே வரலாம். இந்த பசுவை பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் வீட்டோட வடகிழக்கில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பூஜை பண்ணுறது வேறு பரிகாரம் வேண்டாம். இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம் யோனி பொருத்தம் இல்லைன்ற பயத்தை விலக்கி வைத்து தைரியமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆண் பெண் ஜாதகம் சேர்க்கும் பொழுது கல்யாண பொருத்தம் பார்க்கும்பொழுது 10 பொருத்தத்தில் யோனி பொருத்தம் இல்லைன்ற பயத்தை நீங்கள் விட்டுட்டோ கட்டாயம் திருமணம் பண்ணலாம். மகாலட்சுமி அருளால் அவள் நன்னா இருப்பா. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். போறேன் சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு வாடா.